ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் போன்ல கத்திக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு அவ்வளவு பிரஷர் ஆயிடுச்சு கண்மணி. ஆனா என்னமோ தெரியல, நீ கொடுத்த அந்த ஜூஸ குடிச்சதும் சட்டுன்னு என் கோபம் இறங்கி அப்படியே மொத்தமா காணாம போயிடுச்சு. என் மூடே இப்ப நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு கண்மணி. நிஜமா அந்த ஜூஸை விட இப்ப மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு கண்மணி. சூப்பர் கண்மணி. தேங்க்ஸ்ங்க. என்ன பாத்துட்டு அப்படியே இருக்க? உனக்கு சமையல்லாம் தெரியுமா தெரியாதா? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவனுக்கு இவள பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படிதான் வாய்க்கு ருசியா வயித்துக்கு நிறைவா ஏதாவது ஒண்ணு சமைச்சு கொடுத்து அவனை இந்த விஷயத்துல மட்டும் மயக்கி வச்சிருக்கான். என்னங்க இது? கேசரி எல்லாம் நீங்க சாப்பிடலாமா? முதல்ல யார் உங்களுக்கு இத வச்சா? ஏய் கண்மணி, என்னாச்சு? நான் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். அததான் அவருக்கும் வச்சேன். எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஷோ, நீ அத நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா அதை இவரு சாப்பிட கூடாது வெண்ணிலா. என்ன சொல்ற? ஏங்க, அவதான் தட்டுல தெரியாம வச்சுட்டானா? உங்களுக்கு தெரியாதா? உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையாங்க? ஏய் என்ன ஆச்சு? இடியாப்பம் தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது தானே? ஏன் அவரை சாப்பிட கூடாதுன்னு தடுக்கிற? சும்மா தெரியாத மாதிரி பேசாத. அவருக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் 2 நாள்ல இவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அப்பப்போ ஒரு மாதிரி மயக்கம் வருது இவருக்கு. இதுல வேற நீ தேங்காய் பால் கேசரின்னு வச்சிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டா சரண ரத்தத்துல சுகர் லெவல்ல ஏறிடும். ஏங்க, இது வேண்டாம், சாப்பிடாதீங்க. நீ சொல்றது புரியுது கண்மணி. தேங்காய் பால் நேச்சுரல் ஸ்வீட் தான். நான் சக்கரை கூட அவ்வளவா போடல. நேச்சுரல் ஸ்வீட்டா இருந்தாலும் ஸ்வீட் தான் வெண்ணிலா. அப்ப கேசரி வச்சிருக்கேன், அதுல சக்கரை போடாமலே பண்ணிருக்கேன். அவர் ஒன்னும் நிறைய சாப்பிட வேண்டாம். எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக கொஞ்சமாவது அவர் சாப்பிடலாம்ல. உனக்கு ஏதாவது இருக்கா? என்ன பேசுற வெண்ணிலா? அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் சுகர் தான். ஏற்கனவே அவருக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இவர் இருக்கிற நிலைமையில சுத்தமா சுகர் சேர்க்கவே கூடாது. நானே பொத்தி தான் அவரை பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான்